தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதியாக மதுரை மத்திய தொகுதி விளங்குது. இந்த தொகுதியில் வந்து திமுக சார்பில் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போட்டியிடுறார். ஆரம்பத்தில் என்ன நிலைமை இருந்துச்சுனாக்கா, இந்த தொகுதியில் இவருக்கு எதிராக யார் களமிறங்கினாலும் அவர் தோற்றுவார், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் திரு சுந்தர்சி அவர்கள் களமிறக்கப்பட்ட பிறகு கள நிலவரமே மாறிடுச்சு. ஏன்னா திரு சுந்தர்சி அவர்கள் தனக்கு எதிராக போடப்படக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டு பாலையுமே வந்து சிக்ஸராக வந்து அடிச்சிருக்கிறார். இப்போ இந்த சூழல் வந்து திரு பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய பரப்புரை ஒரு மிக முக்கியமான விவாத பொருளாக மாறி இருக்கு. நமக்கு இந்த பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய மேலே வந்து நிறைய மரியாதை இருந்துச்சு. கௌரி லங்கேஷ்வர் கொலை தொடர்பான பல விஷயங்களை வந்து அவர் பேசுறாரு. அவருடைய சமூக அக்கறை வந்து நமக்கு உண்மையை பிடிச்சிச்சு. ஒரு ஊடகவியலாளனா, திரைத்துறையை சார்ந்தவனா வந்து அவருடைய பேச்சுக்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் திரு சுந்தர்சி அவர்களுக்கு எதிராக அவர் முன்வைத்த பல குற்றச்சாட்டுகள் வந்து இரண்டு மிக முக்கியமான குற்றச்சாட்டு வந்து ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. அவர் மேலே வந்து அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. யார் மேலேனாக்கா பிரகாஷ் ராஜ் மேலே. அவர் என்ன கருத்து சொன்னார்னாக்கா, திரு சுந்தர்சி அவர்கள் 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சினிமா ஷூட்டிங் பண்ணிட்டு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு 3 நாள் வரைக்குமே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, திடீர்னு வந்து அரசியல் இறங்கி வேட்பாளர் நின்றுட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முடிச்சிருக்காரு. இது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மருத்துவர் அன்னைக்கு காலில் கூட வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து குணப்படுத்திட்டு அரசியலுக்கு வரலாம், அது தப்பு கிடையாது. அப்போ வந்து வெற்றிகரமாக வந்து ஒரு பேஷண்ட்டை குணப்படுத்திட்டாரு, அவர் எதுக்கு அரசியல் வராரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்ப முடியாது. ஒரு வழக்கறிஞர் முதல் நாள் கூட வந்து கேஸில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்காக வாதாடி வெற்றி பெற்ற ஒரு வழக்கறிஞர் மறுநாள் கூட வந்து அரசியலுக்கு வரலாம், அரசியலில் வந்து வேட்பாளராக வந்து போட்டிடலாம். இப்படிப்பட்ட நிலைமையில் அவர் என்ன சொல்ற, சிறப்பான இயக்குனர் வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தார். அப்போ சிறப்பான இயக்குனராக திரைத்துறையில் வந்து தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் ஏன் வந்து அரசியலில் வந்து பொதுமக்களுக்காக வந்து சமூக செய்யக்கூடாது? இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு மழுங்கடிக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டை முன்வைச்ச பிரகாஷ் ராஜுக்கு வந்து ஒரு தெளிவு இல்லை, ஒரு தெளிவான பார்வை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து ஏற்படுத்துது. ஒரு தொழிலில் நேர்த்தியாக கையாளக்கூடிய ஒருவர், அவர் மருத்துவராக இருந்தாலோ, வழக்கறிஞராக இருந்தாலோ, திரைத்துறை சார்ந்தவராக இருந்தாலோ அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எந்த விதமான சட்ட விதிமுறையும் கிடையாது. ஆனால் அதை மீறி அந்த தொழிலை சிறப்பாக செஞ்சவர் அரசியல்லையும் வந்து சமூக சேவை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிதர்சனம் வந்து மக்களுக்கு வந்து தெளிவாக புரியும் நான் நினைக்கிறேன். இரண்டாவது வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், உங்களுக்கு தேவை வந்து சினிமா கும்பலா இல்லை திராவிட மாடல் அரசா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்குறாரு. இதுவுமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள்ட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஏன்னா அவருமே வந்து ஒரு சினிமா துறையை சேர்ந்தவர் தான். அப்போ சினிமாக்காரர்களை வந்து அவரே வந்து மலிவாக பார்க்குறாரா அப்படிங்கிற மாதிரி அவனை கேள்வி எழுது. இன்னொரு கேள்வி என்னன்னா, சினிமா கும்பல் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை பயன்படுத்துறாரு. இவர் யாரை ஆதரிச்சு பரப்புரை மேற்கொள்றாரு? திமுகவை ஆதரிச்சு பரப்புரை மேற்கொள்றாரு. இப்போ திமுகவுடைய வரலாறு அவருக்கு தெரியாமையே வந்து அவர் பேசுறாரா அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஏன்னா கலைஞர் அவர்கள் பராசக்தியிலேருந்து இளைஞன் வரைக்கும் பல தரப்பட்ட திரைப்படங்களுக்கு வந்து கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதியிருக்கிறாரு. அதன் மூலமாகவே வந்து பிரபலமாக ஆரம்ப காலகட்டத்தில் அறியப்பட்டவர் வந்து கலைஞர் கருணாநிதி. அதன் தொடர்ச்சியாக வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு கண்ணாடிலேருந்து பல தரப்பட்ட திரைப்படம் நடிச்சிருக்காரு, பல திரைப்படங்கள் வந்து தயாரிச்சிருக்கிறாரு. இடையில அவங்க அப்பா கூட திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட சில சீரியல் சீரியலோ அல்லது திரைப்படத்திலையோ அவர் நடிச்சிருக்காரு. அந்த காட்சிகள்லாம் கூட நம்ம பார்க்க முடியுது. தற்போது இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுடைய மகன் கூட என்ன, இன்பநிதி அவர்கள் கூட ரெட் ஜெயின் நியூஸுடைய ஒரு நிர்வாக இயக்குனராக வந்து விளங்குறார். உதயநிதி அவர்களுடைய மனைவியும் வந்து ஒரு திரைப்பட இயக்குனர். அப்போ திரைத்துறையை சார்ந்த ஒரு கும்பல் அப்படின்னு அவர் முத்திரை குத்தணும்னா முதல்ல வந்து திமுக தலைமையை தான் வந்து ஒரு முத்திரை குத்தணும். அதை கடந்து வந்து திரு சுந்தர்சி அவர்களை வந்து சினிமா கும்பல் அப்படின்னு விமர்சிக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் தான் வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்பொழுது உண்மையிலேயே வந்து ஒரு பதற்றம் வந்து எதிர்முகாமல் இருக்குதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா தனிமனித ரீதியாக நான் வந்து விமர்சனத்தை முன்வைக்கவே மாட்டேன், முன்வச்சதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து திரு சுந்தர்சி அவர்கள் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாரு. சினிமா சங்கிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து விமர்சிக்கிறாரு. அதுக்கு வந்து திரு சுந்தர்சி அவர்கள் வந்து பதிலடி கொடுத்துட்டாரு. அவர் வந்து மதுரை மண்ணை சேராதவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மதுரை மண்ணை சேராதாக இருந்தால் கூட மதுரை மண்ணில் போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற எந்த சட்டத்திட்டமும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆண்டிப்பட்டியில் வந்து போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க. ஆண்டிப்பட்டி சேர்ந்தவங்களா ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுது. முதலமைச்சர் அவர்கள் கூட குழந்தை தொகுதி சேராதவர் அப்படின்னு திரு சுந்தர்சி அவர்களே சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, அகில இந்திய அளவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா திரு வாஜ்பாய் அவர்கள், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, இப்போ இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு தொகுதிகளில் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றுருக்கிறாங்க. ரொம்பவே சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்குறாங்க.
நரேந்திர மோடி அவர்கள் கூட, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட வாரணாசி தொகுதி அவரோட சொந்த தொகுதி கிடையாது. இப்படி மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து தொகுதி மாறி அல்லது இந்தியாவுக்குள்ள கூடிய வேற ஏதோ ஒரு தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றா தன்னுடைய பதவியில் வச்சிருக்காங்க, சிறப்பாக வந்து நிர்வகிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய குறைபாடு கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே அந்த தொகுதியில் வந்து போட்டிட்டு வெற்றி பெற்றுடலாம். அந்த அடிப்படையில் தான் வந்து திரு சுந்தர் சி அவர்கள் வந்து களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. களத்தில் இறங்கிய ஒரு சில நாட்கள்லேயே வந்து தொகுதியை முழுக்க வந்து ஒரு கரைச்சி குடிச்சு எல்லா பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். 200 கோடி ரூபாய் ஊழல்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய குண்டு குழி மேற்கூடிய சாலைகள் வரைக்கும், கழிவுநீர் வழிந்து ஓடுவது வரைக்கும், மீனாட்சி அம்மன் கோயிலுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரைக்கும் எல்லா பிரச்சனையும் பற்றியும் வந்து வீதி வீதியாக போய் அறிஞ்சு புரிஞ்சு அவர் பேசுகிறாரு. மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு அவருக்கு இருக்குது. எனவே தான் இப்போ எதிர்முகம் இருக்கக்கூடியவர்கள் வந்து எல்லாமே ஒரு கலகலத்து போய் பயத்தில் வந்து இது போன்ற விஷயங்களையெல்லாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு தோணுது. ஆனால் இதில் நம்ம மிக முக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, சினிமா கும்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்து திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் பேசுறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அதிருப்திகரமாக ஒரு சூழலை ஏற்படுத்திருக்கிறது. ஒரு புரிதல் இல்லாமல் பிரகாஷ் ராஜ் அவர் பேசுறாரு. ஒரு பயத்தில் வந்து திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து அதை வந்து வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து தோணுது. எனவே இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மதுரை மத்திய தொகுதியில் வந்து திரு சுந்தர் சி அவர்கள் வந்து மிக வேகமாக வந்து முன்னெடுக்கிறாரு அப்படின்னு தான் தோணுது.